அனைவருக்கும் வணக்கங்க. 2026ஆம் ஆண்டில் முக்கிய கிரக பயிற்சியான சனி பயிற்சி நடக்க இருக்குங்க. எந்த தேதியிலன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 6ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமாக இருக்குங்க. இந்த கிரகமானது 12 ராசிகளும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வரும் மார்ச் மாதத்தில் முக்கிய கிரக மாற்றமானது சனி பயிற்சி நடக்க இருக்குங்க. மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கும் பெயர்ச்சியாக உள்ளார். சனி பகவானின் இந்த பெயர்ச்சி காரணமாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு போன்றவை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவத்துறையில் புரட்சி ஏற்படவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ரிஷப ராசி நேயர்களே, கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். இந்த சனியானது உங்களுக்கு 11வது பாவமாக இருக்குங்க. உபஜயஸ்தானம், லாபஸ்தானம், லாபத்தில் சனி இருப்பதால் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. சாதிப்பதற்கான காலகட்டமாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்தை நன்றாக பயன்படுத்தினால் பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க. சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நம்முடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகளின் சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் பேசி பகையை உண்டாக்கி கொள்ளக்கூடாது. நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. எல்லோர் மீதும் அவர்கள் நல்லவர்களாக இல்லையா என ஆராய்ச்சி செய்வது, அதீத அன்பு வைத்து ஏமாறுவது போகாமல் இருப்பது மிக மிக நல்லது. தாமரை இலை மேல் தண்ணீர் போல வாழ கற்றுக்கொள்வது மிக மிக நல்லது. யாருடனும் மனத அளவில் ஒட்டி உறவாடி காயப்படுத்தி கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது. சுயஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும் காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் இருந்திருக்குங்க. மந்த நிலை, என்ன வாழ்க்கை இது என்கிற எண்ணம், எரிச்சல், கோபம் போன்றவை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கும். யோகம் உங்களுக்கு உண்டாகுங்க. சேவை மனப்பான்மை, ஈகைத்தன்மை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி 5ஆம் பாவத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் யோகமும் உங்களுக்கு இருக்குங்க. பிள்ளைகளால் அதீத கவலை, மன உளைச்சல் பாதிப்புகளையும் சந்திப்பீர்கள். இனி பிள்ளைகளால் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே நீங்கும். சொத்து வழக்குகள் ஏதாவது இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே ஏற்படுங்க. மறைக்கப்பட்ட ரகசியங்கள், மறைக்கப்பட்ட உறவுகள் இருந்தால் அவை வெளியில் தெரிய வாய்ப்பு இல்லை. 9, 10க்கு அதிபதியானவர் சனி பகவான் ஆவார். பாக்கியாதிபதி, தொழில் ஸ்தானத்துக்கு உரியவரும் சனி பகவான். 11ஆம் பாவத்தில் சனி பகவான் இருப்பதால் அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்கு. 100க்கு 90% யோகங்களே உங்களுக்கு உண்டாகக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. வரக்கூடிய சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாபெரும் ராஜயோக பலன்களையே வழங்கப் போகிறார். உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியான தர்ம கர்மாபதி சனி பகவான் இப்போது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சொன்னால் லாபச்சனி அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த போராட்டங்கள், தடைகள் மற்றும் குழப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு விலகும். அது மட்டும் இல்லாமல் தொட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு தொடங்கும் பொற்காலமாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்கள் சனியின் சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் அமையும் போது உங்களின் தன்னம்பிக்கையும் தைரியமும் முன்னேற்றும் போது இல்லாத அளவுக்கு உயரக்கூடியதாக இருக்குங்க. உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பதுடன் நீண்ட கால கனவுகள் உங்களுக்கு நனவாகும். சமூகத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களுடைய இல்லறம் இணைக்கக்கூடியதாகவும் இருக்கு. குடும்பம் மற்றும் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். தம்பதியினரிடையே ஒற்றுமையும் பலப்படும். பலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் மற்றும் புத்திர பாக்கியம் கைகூடக்கூடியதாக இருக்குங்க. பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிலுவையில் இருந்த தொகைகள் கைக்கு வந்து சேரும். புதிய சொத்துக்கள், வீடு, வாகனங்கள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு வலுவாக உள்ளதுங்க. மூத்த சகோதர சகோதரிகள், நண்பர்களின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே பலம் சேர்க்கக்கூடியதாகவே இருக்குது. பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் அனைத்தும் உங்களுக்கு தீர்ந்து நிம்மதியான சூழல் நிலவக்கூடியதாக நாட்களாகவே இருக்குது.
சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை புதிய வேலை தேடுபவர்களுக்கு உயர்ந்த சம்பளத்துடன் கூடிய வேலை அமையக்கூடியதாக இருக்குங்க. ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கப் போகுது. தொழிலதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். தொழிலை விரிவாக்கம் செய்வதன் மூலம் நிதி உதவிகள் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களின் உழைப்பை அங்கீகரிக்கப்படுவார்கள். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலம் என்பதால் துணிச்சலான புதிய முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். கலை மற்றும் கலைத்துறையில் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த சாதனை புரியும் வாய்ப்பாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர்கள் மாநில அளவிலான வெற்றிகளையே பெறுவார்கள். உயர்கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியடையும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புகழும் கௌரவமும் கூடும். புதிய படங்களில் ஒப்பந்தமாவதும் அல்லது கலை நிகழ்ச்சிகள் மூலம் பெரும் வருமானம் ஈட்டுவது போன்ற யோகம் உங்களுக்கு உண்டாகும். விளையாட்டுத் துறையில் பார்த்தீங்கன்னா அதில் இருப்பவர்களுக்கு தங்களின் திறமையால் புதிய சாதனைகளை படைத்து விருதுகளையும் பெறுவார்கள். சனிக்கிழமைகளில் உடல் ஊனமற்றவர்களுக்கு உணவளவதும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும். சனிக்கிழமைகளில் சிவபெருமான் சன்னதியில் எள் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக மிக நல்லது. அது அதிக நம்பிக்கையால் ஏற்படும் தவறுகளை தவிர்க்க வேண்டும். பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்பது நடப்பது உங்கள் வெற்றிகளை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குங்க. பசுக்களுக்கு அகத்திக்கீரை அல்லது வெல்லம் கலந்த அரிசி வழங்குவது மங்களகரமான பலன்களையே தரக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9, 10 இடங்களுக்கு உரிய சனி பகவான் இப்போது 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருகிறார். மீனம் சனியின் நட்பு வீடு என்பதுடன் அங்கே குருவின் பார்வையும் புதியதாக இருக்குங்க, பதிய இருக்கிறது. இதனால் உங்களுக்கு உயர்வுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. பணியிடத்தில் தடைபட்ட ஊதிய உயர்வு, இடமாற்றம், பதவி உயர்வுகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடும். இழந்த பெருமைகள் திரும்ப உங்களுக்கு கிடைக்குங்க. பொறுப்புடன் செயல்படுவது மிக மிக நல்லது. அனுபவம் மிக்கவர்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும். குழப்பங்கள் நீங்கும். அதாவது குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. தம்பதியினரிடையே மனம் விட்டு பேசினால் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். உங்களுக்கு இனிமையான வாழ்க்கையே அமையும். 4 சுவர்களுக்குள் நடக்கும் விஷயம் எதிலும் 3ஆம் நபரை அனுமதிக்க வேண்டாம். தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ஆனந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் வாழ்வில் ஏற்றம் பெற செய்யக்கூடியதாக இருக்குங்க. ஆன்மக்காரரான சூரியனை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்து இருந்தாலும் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூமிக்காரனான செவ்வாய் ராசிநாதனாகவும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு மனக்காரனாகவும் சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளார்கள். உங்கள் நட்சத்திரநாதனுக்கு சனி பகைவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை முழுமையாக வழங்கிடக்கூடியவராகவே இருக்காருங்க. கார்த்திகை 1ஆம் பாதத்தினருக்கு சனி லாபஸ்தானத்திலும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி 11ஆம் வீட்டில் லாபம் யோகத்தை வழங்குபவராகவும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 10ஆம் வீட்டில் தொழில் உத்தியோகத்தில் உழைப்பை அதிகரிக்கக்கூடியவராகவும் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகளை உண்டாகக்கூடியவராக இருக்காருங்க. அதிர்ஷ்ட காலம் சனி பகவான் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமாக மார்ச் மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் உத்தியோகத்தில் விருப்பம் நிறைவேறும், வருவாய் அதிகரிக்குங்க. 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு அஸ்தமனம் வக்கிர காலங்களில் சங்கடங்களில் இருந்து உங்களை பாதுகாப்பார். வழக்கமான செயல்களில் உங்களுடைய முன்னேற்றத்தையும் உண்டாக்குவார். குறிப்பாக சொல்லப்போனால் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையிலும் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கேதுவால் விருப்பம் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சீராகுங்க. உங்களுடைய வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகும், எதிர்ப்பும் விலகும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ராகுவால் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. பொருளாதார நிறை உயரும், செல்வாக்கும் அதிகரிக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையிலும் 1ஆம் பாதத்தினருக்கு ராகுவால் வரவு அதிகரிக்கும், செல்வாக்கும் உயரும். புதிய பொறுப்புகள் அனைத்துமே வந்து சேரும், முயற்சி வெற்றி உண்டாகும் காலமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகுங்க, அறிவாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே கிடைக்குங்க. புதிய தொழில் தொடங்குவீர்கள்.
புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். நன்றி.